Hi children, in the video நாம compound interest பத்தி பார்க்க போறோம். So example 1, find the compound interest on 3600 rupees at 10% per annum for 3 years compounded annually. என்ன கொடுத்திருக்காங்க? principal amount வந்து 3600 கொடுத்திருக்காங்க. என்ன rate of interest? 10%. எத்தனை இயருக்கு? 3 இயர்ஸ்க்கு. compounded annually-னா என்ன அர்த்தம்னா வருஷம் வருஷம் வட்டி ஆட் பண்ணிகிட்டே போகணும். சிலர் வந்து டி அதாவது டைம் பீரியடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, என்னன்னு கொடுத்துக்குவாங்க. நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டீனாலும் சரி நம்பர்னாலும் சரி என்னென்னா டியூரேஷனை தான் காட்டுது. இதில் 3 விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம்? அதோட ஃபார்முலா என்ன? PTR/100 இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P என்னது? 3600. இயர் என்ன? 1 இயருக்கு. ஸோ 1 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. ஸோ 10/100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 zeros கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 36 × 1 × 10. அப்போ 36 × 10ன்னா 360. ஸோ இந்த பிரின்சிபலுக்கு நமக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட்? 360 இல்லையா? இந்த 360 + 3600 இந்த பிரின்சிபலையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னது? செகண்ட் இயருக்கான பிரின்சிபல். இங்கே என்ன கொடுத்துருக்கு? காம்பவுண்டட் ஆனுவலி. வருஷம் வருஷம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயர், ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அது பிரின்சிபல் எப்படி வரும்னா பிரின்சிபல் அதாவது அமௌண்ட்டுங்கிறது தான் என்னது? பிரின்சிபலாக மாறி வருது. 3600 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த அமௌண்ட்டு என்னதாகுது? நெக்ஸ்ட் இயருக்கான பிரின்சிபல் ஆகுது. ஸோ நம்ம செகண்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, அமௌண்ட்டு பிரின்சிபல் ஆகிடும். தென் 1 அதாவது இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். ஸோ வாட் யூ கெட்? 396. இதுதான் என்னது? செகண்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் இயரும் நம்ம கண்டுபிடிக்கணும், தேர்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது. ஸோ தேர்ட் இயருக்கு போகும்போது என்ன ஆகும்? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் என்னதாகும்? தேர்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபலாக மாறும். ஸோ 3960 ப்ளஸ் 396 இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4356. இதுதான் என்னது? தேர்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபல். அதாவது முதல் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபல் ஆகும். ஸோ தேர்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது பிரின்சிபல் என்னவாகுது? 4356 இன்ட்டு டைம் 1 இயர் இன்ட்டு 10/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 0 கேன்சல் ஆகுது. ஸோ என்ன ஆகும்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ருபீஸ் 435.60 60 பைஸ். ஸோ இதான் என்னது? தேர்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் நமக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் என்ன கிடைக்கிது? இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ கிடைச்சதில்ல தேர்ட் இயரில், அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? டோட்டல் அமௌண்ட். இந்த 3 இயர்ஸ்க்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. நம்ம எவ்வளோக்கு பிரின்சிபல் இருந்துச்சு? 3600. நமக்கு அமௌண்ட் என்ன கிடச்சிருக்கு? 4791.60 பைஸ். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம அமௌண்ட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் we get the compound interest. ஸோ அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 4791 rupees 60 பைஸ் இல்லையா? அதை 3600 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சது. இது பிரின்சிபல். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது? 1191 rupees 60 பைஸ். இதுதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த மெத்தடு? ஸோ
ஸோ இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்குவோம். அமௌண்ட்டுங்கிறது என்ன சொன்னோம்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது? அதோட ஃபார்முலா என்ன? பிஆர்டி பை 100. ஸோ இந்த பி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற பியை வெளில எடுத்தோம்னா 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ அமௌண்ட்டை வந்து இந்த விதமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடில் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அமௌண்ட்டை டைரெக்டாகவே கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ அமௌண்ட் ஃபார் த ஃபஸ்ட் இயர் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் என்ன சொன்னோம்? 3600. 1 ப்ளஸ் என்னது? ஆர் வந்து 10 by 100 இன்ட்டு டி 1 இயர். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3600 இன்ட்டு 110 by 100. எப்படி? இது 10. 100 இன்ட்டு 1 100 ப்ளஸ் 10 110 by 100. இந்த 2 0 கேன்சல் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது? 36 இன்ட்டு 110 மல்டிப்ளை பண்ண நமக்கு 3960 rupees. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் என்னது? 3960 rupees. இப்போ நம்ம செகண்ட் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த அமௌண்ட்டு தான் இப்போ என்னது? செகண்ட் இயருக்கு பிரின்சிபலாக இருக்கும். ஸோ 3960 இன்ட்டு 1 ப்ளஸ் 10 என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 இயர் 10 by 100. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 zeros கேன்சல் ஆகுது. 396 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணால் 4356 கிடைக்கும். ஸோ செகண்ட் இயர் கிடைச்ச இந்த அமௌண்ட்டுங்கிறது என்னது? தேர்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபலாக மாறும். ஸோ தேர்ட் இயருக்கு வந்து 4356 பிரின்சிபல் 1 ப்ளஸ் ஆர் இன்ட்டு டி பை 100. 4356 இன்ட்டு 110 by 100. 1 0 கேன்சல் பண்ணுவோம். 4356 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 47960 கிடைக்கும். 16 அதில் என்ன அது? டிவைடட் பை 10 இருக்கிறதுனால 1 place தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? 4791.60. சாரி 60. ஸோ இதுதான் என்னது? அமௌண்ட் ஃபார் த தேர்ட் இயர். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் நமக்கு என்ன கிடைக்குது? 4791.60 பைஸ். ஸோ நமக்கு அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அமௌண்ட் வந்து தேர்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் கிடச்சிருச்சு. நமக்கு கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன சொன்னோம்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ வந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் என்னது? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பிரின்சிபல் 3600. இதுதான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 1191 rupees 60 பைஸ் கிடைக்கும். இதுதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன சொன்னோம் நம்ம? அமௌண்ட்டுங்கிறது வந்து பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன சொன்னோம்? இந்த பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டாக மாறும்னு சொன்னோமா? அப்போ செகண்ட் இயருக்கு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும்? இதுதானே பிரின்சிபல். ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100 இன்ட்டு என்னது? இந்த ஹோல் திங் பிகம்ஸ் பி. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இன்ட்ரெஸ்ட் எழுதணும் இல்லையா? 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. இது வந்து செகண்டுக்கு. இப்போ இது என்ன இருக்குது? பி இன்ட்டு இது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 1 ப்ளஸ் ஆர்டி பை 100 பவர் ஸ்கொயர். ஸோ செகண்ட் இயருக்கு. இப்போ தேர்ட் இயர் என்னாகும்? தேர்ட் இயர் அமௌண்ட் வந்து இது வந்து பிரின்சிபலாக மாறும் இன்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் போடணும். ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100 the whole square into 1 plus RT by 100. ஸோ நமக்கு தேர்ட் இயர் அமௌண்ட் என்ன கிடைக்குது? P இன்ட்டு 1 ப்ளஸ் RT பை 100 த பவர் க்யூப்.
ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தேர்ட் மெத்தடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன சொன்னோம், அமௌண்ட் ஃபார் t இயர்ஸ். ஓகேவா, நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் அமௌண்ட் ஃபார் t இயர்ஸ். அது அதுக்கு என்ன ஃபார்முலா, பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 பவர் t, அதாவது டியூரேஷன். ஸோ அமௌண்ட் ஃபார் 3 இயர்ஸ் என்னது, 3600 பிரின்சிபல் இன்ட்டு 1 + 10/100 த ஹோல் கியூப். ஸோ இந்த இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 100 × 1 100, 100 + 10 110. ஸோ 110/100 த ஹோல் கியூப். இப்போ இதை பிரித்து எழுதுவோம். ஸோ 3600 × 110/100 × 110/100 × 110/100. ஏன்னா கியூப் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எடுத்தோம்னா 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 zeros and இந்த 1 0. இப்போ எப்படி இருக்குது, 36 × 11 × 11 × 11/10. ஸோ 36 × 11 வந்து 396, 11 × 11 121/10. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 47,916/10. ஸோ 1 place தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், என்ன கிடைக்கும், 4791.60. ஸோ இதுதான் என்னது, அமௌண்ட் ஃபார் 3 இயர்ஸ். கடைசியில் நமக்கு 3 வருஷம் கழித்து எப்படி கிடைக்கிது, 4791 rupees 60 paise. ஸோ எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன தான் பண்ண போகிறோம், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தேர்டு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5000 rupees at the rate of 10% per annum compounded semi-annually for 1.5 years. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 5000 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, டைம் டியூரேஷன் என்னது 1.5 years. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டட் செமி ஆனுவலினா என்ன, ஹாஃப். செமினா ஹாஃப் தானே இல்லையா, அப்போ வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணலை, ஆட் பண்ணலை இன்ட்ரெஸ்ட்டை. அவங்க என்னது ஹாஃப் இயருக்கு ஆட் பண்ணுறாங்க, ஹாஃப் இயராக. ஸோ 1.5 வருஷம்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் 2 half year கிடைக்கும் இல்லையா, 2 ப்ளஸ் இந்த ஹாஃப் 3 டைம்ஸ் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்க்கு, ஃபஸ்ட்டு 6 மந்த்னா ஹாஃப் இயர் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் 6 மந்த் கண்டுபிடிக்கும்போது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு இயர், அதாவது 1/2. இங்கே வந்து என்னது ஹாஃப் தானே, அதனால் 1/2 divided by 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகுது, இதை கேன்சல் பண்ணால் 25. ஸோ 25 × 10 250. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஹாஃப் இயர் பார்த்தோம்னா அது நமக்கு என்ன கிடைக்குது, 250. நமக்கு வந்து கேல்குலேட் என்ன பண்ணுறாங்க, செமி ஆனுவலி. ஸோ பாதி வருஷத்தில் ஆட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு என்னதாகுது, இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த பிரின்சிபல் பிகம்ஸ் என்ன ஆகும், இது அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட் வந்து செகண்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபலாக மாறுது. ஸோ பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயருங்கிறது என்னது, இந்த கொடுத்துருக்காங்கல்ல மொதல் பிரின்சிபல் ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சது, இதுதான் என்னது அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு உண்டான பிரின்சிபலாக மாறுது. ஸோ செகண்ட் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் 6 months கண்டுபிடிக்கிறோம்னா பிரின்சிபல் என்ன அமௌண்ட்டு 5250 இன்ட்டு 10%. ஸோ 10/100 இன்ட்டு ஹாஃப் இயர் தானே 1/2. ஸோ 2 zeros கேன்சல் ஆகுதா, 525 divided by 2, 262 rupees 50 paise நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், இந்த இன்ட்ரெஸ்ட்டோட இந்த பிரின்சிபலை ஆட் பண்ணோம்னா செகண்ட் டேர்முக்கு உண்டான அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் டேர்முக்கு உண்டான அமௌண்ட் என்ன ஆகும்,
தேர்ட் டேர்முக்கு உண்டான பிரின்சிபலாக மாறும். ஸோ பிரின்சிபல் ஃபார் தேர்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் ப்ளஸ் இந்த செகண்ட் இயருக்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு என்னது அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுங்கிறது தான் என்னது தேர்ட் டேர்முக்கு உண்டான பிரின்சிபல். ஸோ தேர்ட் டேர்முக்கு எஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். 5512.5 into 10/100 into half 1/2 rupees 275 rupees and 62 paise நமக்கு கிடைக்குது. இது வந்து என்னது ஃபைனல் தேர்ட் டேர்ம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் டேர்ம் நமக்கு வந்து தேர்ட் டேர்ம் முடிவில் அமௌண்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா இந்த பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5788 rupees 12 paise கிடைக்கிது. ஸோ நமக்கு வந்து கேள்வி என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ அமௌண்ட் வந்து 5788 rupees 12 paise மைனஸ் பிரின்சிபல் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பிரின்சிபல் 5000 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கிது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 788 rupees 12 paise. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மோட அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டேர்முக்கான பிரின்சிபலாக மாறுது. ஸோ வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வருஷம் கொடுக்கலாம் அல்லது ஹாஃப் இயர்லி கொடுக்கலாம் அல்லது குவார்ட்டர்லி கொடுக்கலாம். ஸோ டைம் டியூரேஷனை பொறுத்து நமக்கு ஃபார்முலாஸும் மாறும். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அமௌண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பிரின்சிபல்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் டியூரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட முடியும். ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்னது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கே. இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதுதான் என்னதாகும் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பிரின்சிபலாக மாறும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது டைம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை டேர்ம் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஐ ஹோப் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.